சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும், மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா சொல்லுமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலை வேளையிலே என்னோடு கூட இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகள் வருகிறது. நான் விசுவாசிக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்குற வார்த்தைகள் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கேள்விகளோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பாரங்களோடு இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு வேண்டிய செய்தி இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவார், வார்த்தையின் மூலம் பேசுவார். வேதாமத்திலே ஒரு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன். இயேசு ஒரு முறை எருசலேம் தேவாலயத்தில் வந்த பொழுது மக்கள் அவரை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது அந்த மக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். நோட் பண்ணுங்கள், ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் விபச்சாரத்திலே. விபச்சாரம் செய்கிறது என்றால் மினிமம் 2 பேர் வேண்டும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேண்டும். ஆனால் இங்கே பெண்ணை மாத்திரம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண் எங்கேயோ வேதாமத்தில் சொல்லப்படவில்லை. அந்த நாட்களிலே இந்த perversion of truth இருந்திருக்கிறது. அதாவது 2 பேர் களவு செய்தாலும் ஒருவர் தான், யார் வீக்கான பார்ட்டியோ அவர்களை கொண்டு வருகிறது. இந்த பெண்ணை மாத்திரம் கொண்டு வருகிறார்கள். ஆண் யார் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பரிசேயனோ அல்லது யாரோ அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனிதனாக இருந்திருக்கலாம். இங்கே பெண்ணை கொண்டு வருகிறார்கள். பெண்ணை கொண்டு வந்து இயேசுவை கிட்ட தள்ளி இயேசுவை குற்றப்படுத்துறதுக்காக கொண்டு வருகிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. அப்படி கேட்கிறார்கள், இப்படி விபச்சாரத்திலே கையும் களவுமா பிடிபட்டால் இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். மோசே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தவர். மோசே சொல்லுகிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று. இங்கே ஒரு பிரச்சனை. இயேசு சொன்னால் கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இயேசுவர் குற்றப்படுத்துவார்கள். இயேசு, நீர் சொன்னீரே, நீர் மன்னிக்கிற கர்த்தர், நீர் மனதுருகிற கர்த்தர், நீர் இரக்கம் உள்ள கர்த்தர், ஆகவே உங்களுடைய போதனைகள் எல்லாம் பொய் என்று அவர்கள் நிரூபிப்பார்கள். இல்லை, கல்லறிய வேண்டாம், அவளை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் அவருடைய நியாயப்பிரமாணம், அவர் சட்டத்திட்டங்களை இயேசு மீறுகிறார் என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தி இருப்பார்கள். ஆகவே இயேசுவை குற்றப்படுத்துறதுக்காக இந்த பெண்ணை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை, குனிந்து தரையிலே எழுதினார் என்று வேதாகம் சொல்லுகிறது. இவர்கள் தொடர்ந்து கேட்டபடியால் இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லறியட்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குனிந்து எழுதினார். இயேசு மறுபடியும் நிமிர்ந்து பார்க்க பொழுது ஒருவரும் அந்த இடத்திலே இல்லை. வேதாகம் சொல்லுகிறது, அவர்கள் குத்துண்டவர்களாய், மனச்சாட்சியை குத்துண்டவர்களாய் எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண் தனியே நிற்கிறதை கண்டு இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். இங்கே வருகிறது உங்களுடைய செய்தி. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு சொல்லவில்லை, நீ போய் பாவம் செய்யாதே, அதுக்கு பிறகு நான் உன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குறதில்லை என்று இயேசு சொல்லவில்லை. இது சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குறதில்லை, போய் பாவம் செய்யாதே. இன்றைக்கு உலகம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஒருவன் நல்லவனாயிருந்தால், ஒருவன் பரிசுத்தவனாயிருந்தால், ஒருவன் நேர்மை உள்ளவனாயிருந்தால், உண்மை உள்ளவனாயிருந்தால்
உலகம் சொல்லுகிறது நீ ஆக்கினை தீர்ப்பு உள்ளாகிறதில்லை, நீ நீதிமான், நீ நல்லவன். ஆனால் இயேசு மற்ற மாதிரி சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறதில்லை, போய் பாவம் செய்யாதே. இந்த நோ கண்டமினேஷன் இட்ஸ் a power to live a right living. இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் விருப்பம், நான் நல்லவனாய் வாழணும், நான் நேர்மை உள்ளவனாய் வாழணும், நான் பரிசுத்தவனாய் வாழணும், நான் எல்லாரும் மதிக்கத்தக்கவனாய் வாழணும், எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் இந்த உலகத்தின் சக்திகள் அவர்களை விடுகிறதில்லை. உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிறதுக்கு அது விடுகிறதுக்கு ட்ரை பண்ணுகிறார்கள், ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் தங்களுடைய ஃப்ளெஷ்லேயே அவர்கள் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த நோ கண்டமினேஷன், அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளான காரியம் ஒரு பவரை கொடுக்கிறது, அவர்கள் பாவம் இல்லாமல் வாழுகிறதுக்கு. உலகம் இந்த காரியங்கள் சொல்லுகிறது. ரைட் லிவிங், அதாவது நான் பரிசுத்தமானாய் வாழ்ந்தால் லீட்ஸ் டு ரைட் பிலீவிங். நீ சரியான வாழ்க்கை வாழுகிறாய் என்று, சரியானதை நம்புகிறாய் என்று, விசுவாசிக்கிறாய் என்று. நீ பரிசுத்தமானாய் நேர்மையுள்ளவனாய் வாழ்ந்தால் நீ இயேசுவை உண்மையாக விசுவாசிக்கிறாய் என்று. ஆனால் இயேசு மற்ற மாதிரி சொல்லுகிறார், ரைட் பிலீவிங் லீட்ஸ் டு ரைட் லிவிங். நீ சரியானதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதாவது நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டுகிறது இல்லை, நீ நீதிமான், நீ என்னுடைய பிள்ளை, நீ பரிசுத்தவான், என்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். நீ முதலாவது அதை நம்பு, சரியானதை நம்பு. நீ பாவம் இல்லாத வாழ்க்கையை நீ சுகமாய் வாழலாம். நீ சரியானதாய் வாழ்கிறதாலே நீ சரியானதை நம்புகிறது இல்லை. சரியானதை நம்பு. இந்த காலை வழியில் என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ற காரியம், சரியானதை நம்புங்கள். அதாவது என்னுடைய ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் குற்றப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை, உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, உன்னை குற்றப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, போய் இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பவரை தருகிறார், உங்களுக்கு ஒரு உங்களை நல்லாக வாழுறதுக்கு ஒரு பவரை தருகிறார். அதாவது நோ கண்டமினேஷன், உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, குற்றப்படுத்துகிறது இல்லை. அந்த விபச்சாரத்திற்கு உள்ள பெண்ணை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இல்லை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் ஆண்டவர் அவளை மன்னித்து அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, போய் இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யாதே, ஆகவே நான் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்கு ஆக்கினை தீர்ப்பு முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், நோ காண்டமினேஷன், கோ அண்ட் சின் நோ மோர். இன்றைக்கு என்னோடு இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற காரியம், ஆண்டவரிடத்திலே வாருங்கள். ஆண்டவரிடத்திலே வருகிறவர்கள் அவர்கள் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரிடத்திலே வந்தால் மனுஷர்கள் குற்றப்படுத்தலாம், உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய கடந்த வாழ்க்கையை மனுஷர்கள் குற்றப்படுத்தலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் குற்றப்படுத்துகிற கர்த்தர் இல்லை. ஆண்டவரிடத்திலே வந்தால் ஆண்டவர் சொல்ற காரியம், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, போய் இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார், ஆனால் உங்களை ஆண்டவர் வெறுக்கிறதே இல்லை. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆனால் உங்களை வெறுக்கிறது இல்லை. ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். ஆண்டவர் குற்றப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. இயேசு நான் விசுவாசிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ஒருவரையும் குற்றப்படுத்துகிறது இல்லை. இந்த விபச்சாரத்தில் எப்படிப்பட்ட இந்த பெண்ணை ஆண்டவர் குற்றப்படுத்தவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறது இல்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே. முதலாவது அந்த அஷூரன்ஸ், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேணும். ஆண்டவர் என்னை குற்றப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. ஆகவே நான் அந்த குற்றப்படுத்துகிற அந்த நம்பிக்கை என்னை ரைட் லிவிங்கிலே கொண்டு போகும். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீங்களா? நான் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். அன்பான தகப்பனே, நீங்கள் எங்களை குற்றப்படுத்தாத கர்த்தராக இருக்கிறபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்களிடத்தில் வருகிறவர்களை நீங்கள் ஒருபோரும் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவரை, நீங்கள் ஒருவரையும் ஆண்டவரை அவருடைய பாவங்களை நீங்கள் சுட்டி காட்டுறதில்லை, குறைகளை சுட்டி காட்டுகிறதில்லை, குற்றப்படுத்துகிறதில்லை, ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குறதில்லை. ஆண்டவரை, இந்த நம்பிக்கை நாங்கள் பாவம் இல்லாமல் வாழுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆண்டவரே, இந்த நம்பிக்கை என்னோட இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் வருகிறது. ஆண்டவரே, ஆண்டவரத்திலே போனால் ஆண்டவர் என்னை குற்றப்படுத்த மாட்டார், என்னை மன்னிக்கிற கர்த்தர், என்னை அரவணைக்கிற கர்த்தர். இந்த நம்பிக்கை நான் என்னுடைய ரைட் லிவிங் கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறது. ஜெபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே.
நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். நன்மைகள் நினை. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே இயேசுவே. Church, focus on Jesus. இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. Yes, Father, நன்றி. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு. ஆமாண்டவரே, பலத்தை நீங்க தந்ததுக்காய். பலத்தை நீ தந்த. கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரை நோக்கி? இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக. Yes, Father. நன்றி நன்றி நாதா. அளவில்லாத அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக என்னை கணம் பண்ணினீர். அன்பாக. Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம் இந்த வேளையிலே. இயேசு. ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் children close your eyes and focus on Jesus. Focus on Jesus. Children close your eyes and focus on Jesus. இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா. உம்முடைய அளவில்லாத அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி ராஜா. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? இயேசு. Yes. ஆமா ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆழ மகளம் அறியாத உம்முடைய அன்புக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய அன்கண்டிஷனல் லவ்வுக்காய் நன்றி சுவாமி.